காலியான இருக்கை வேலை நேர்காணல் ஒரு பிரபலமான கம்பெனியின் அலுவலகம். ரவி ஒரு திறமையான இளைஞன் நேர்காணல் அறையில் காத்திருக்கிறார். அவனுடன் அர்ஜுன் மற்றும் மீனா இருக்கிறார்கள். ரவி மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறார். செயலாளர் அறிவிக்கிறார், அடுத்தல் மார் இன்டர்வியூ. லாஜிக்லி ரவி பழிச்சு செய்து, எனக்கு எல்லாவற்றையும் விட அதிக தகுதி இருக்கிறது, இந்த வேலை எனக்குதான். ரவி நேர்காணல் அறைக்குள் செல்கிறான். மேசையின் பின்னால் மிஸ்டர் கிருஷ்ணன் உட்கார்ந்திருக்கிறார். 2 இருக்கைகள் இருக்கின்றன. ஒன்று உதிர்ந்தது, மற்றொன்று நல்ல நிலையில். முதல் சோதனை மிஸ்டர் கிருஷ்ணன், தயவு செய்து உட்காருங்கள். ரவி விரைவாக நல்ல இருக்கையில் அமர்கிறான். மிஸ்டர் கிருஷ்ணன் புன்னகையுடன், நல்ல தேர்வு, ஆனால் நீ ஏன் மற்ற இருக்கையில் அமரவில்லை? ரவி சிரித்து, ஐயா, அது உடைந்தது. நான் நல்ல நிலைமையிலான ஒன்றில் அமர்வதை விரும்புகிறேன். மிஸ்டர் கிருஷ்ணன் சிரித்துவிட்டு, சரி, நன்றி ரவி, உங்களை தொடர்பு கொள்வோம். ரவி பெருமையுடன் வெளியேறுகிறான். அவன் தேர்ச்சி பெற்றுவிட்டதாக நம்புகிறான். பின்னர் ஒரு கணம் தயங்குகிறாள். மீனா அகமகிழ்ந்து, ஐயா, இந்த இருக்கை உடைந்திருக்கிறது, இதை சரி செய்யலாமா? அவள் அருகிலிருந்த ஒரு கருவியை எடுத்து இருக்கையை சரி செய்ய ஆரம்பிக்கிறாள். மிஸ்டர் கிருஷ்ணன் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கி, அதை தேவையில்லை மீனா, நன்றி தேர்வாகியிருப்பவர். மீனா. ரவி அதிர்ச்சி அடைகிறான். ரவி கோபத்துடன், அவளுக்கு எப்படி, எனக்கு அதிக அனுபவம் இருக்கிறதே. மிஸ்டர் கிருஷ்ணன் சிரித்துக்கொண்டு, அனுபவம் மட்டும் போதாது ரவி, உண்மையான தலைவன் தன்னுடைய வசதியை மட்டும் பார்க்க மாட்டான், உடைந்ததை சரி செய்வான், அதுதான் எங்களுக்கு தேவை. ரவி தவறை உணர்கிறான். உடைந்த இருக்கையை ஒருமுறை பார்த்துவிட்டு மெதுவாக வெளியேறுகிறான். பாடம், நல்லதை தேர்வு செய்வது புத்திசாலித்தனம் அல்ல, உடைந்ததை சரி செய்வதே உண்மையான அறிவு. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு சிறந்த கதை. Be Bliss Glad YouTube channel, like and subscribe. Thank you.